வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். திராவிட ஓட்டு வங்கி 3ஆவடையும், ஆனா அதை விட அதிகமா நீங்க 30% கிராஸ் பண்ணுவீங்களாங்கிற உங்களோட இதுவும் இருக்குல்ல பிஜேபி. அது தனி கதைங்க. 30% கிராஸ் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும். 2026 வெற்றின்னு சொல்றாரு. வெற்றி அடையலைன்னா கேள்வி கேட்டீங்கன்னா 29ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வருது, 29ல தேர்தல் வெற்றி, அது எல்லா அரசியல்வாதி சொல்றதாக. அடுத்த தேர்தலில் வெற்றி, இந்த தேர்தலில் தோத்துட்டோம், இல்ல நம்ம ஜெயிச்சா ஜனநாயகம், இன்னொருத்தன் ஜெயிச்சா பணநாயகம் சொல்லாத அரசியல்வாதியே கிடையாது. அண்ணாமலை சராசரி அரசியல்வாதி ஆயிட்டாரு, அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா கால்குலேஷன் ராங். அப்போ எல்லாரோட ஓட்டு வங்கியிலும் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி, இந்த ஓட்டு வங்கி பிளவுபடும்ல. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி அதிமுக ரெப்ரசென்ட் பண்ணுது. எங்க இருந்து? நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஒரே குட்டையில் ஊடிய மட்டைகள் கதையில இருந்து 1972. அப்ப அதிமுகவோட அடிப்படை ஓட்டு வங்கி திமுக எதிர்ப்பு, அதுவும் பாதிக்கப்படும். அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிஜேபி அதான் எடுக்க போகுது, விஜய் அதான் எடுக்க போறாரு. திமுக அதிமுக ரெண்டோட எதிர்ப்பு ஓட்டு வங்கி அதுவும் பிளவுபடும். அப்படின்னா அது யாருக்கு லாபமா முடியும்? திமுக தான் லாபமா முடியும். அண்ணாமலை என்ன இடத்துல அந்த கால்குலேஷன்ல தப்பு பண்றாரு, அது எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு 3 மாதங்கள் பாஜகவினுடைய பிரசன்ஸே இல்லாத மாதிரியான ஒரு சூழல், அண்ணாமலையுடைய அந்த வெறுமையை ஒருவேளை டெல்லி மேலிடமும் கூட உணர்ந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அண்ணாமலைக்கு டெல்லி சப்போர்ட் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா நான் பிஜேபிக்கு 2009ல அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க, வெப் கேம்பெயின், அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் பீரியட். தயிர் சாத கட்சிங்க, தயிர் சாதம் தான் போடுவாங்க, காஃபி கொடுக்க மாட்டாங்க. காலையில காஃபி செலவு, டீ போடுங்க அப்படின்னு சொல்லி ஆபீஸ்ல டீ போட்டு கொடுத்துருவாங்க. எனக்கெல்லாம் காலையில காஃபி குடிச்சா தான் பொழுதே ஓடும். டீ எல்லாம் சாயந்தரம் குடிக்கிற பானம், ஆனா டீ வலுக்கட்டாயமா குடிக்கணுங்க. நம்ம வெப் கேம்பெயின் தான் பண்ணா, கடைசியில கையில இருந்து காசு போட்டுலாம் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சா. நம்ம பண்றதே வெப் கேம்பெயின் பண்றோம். நம்ம ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்மள நல்லாவே கவனிச்சுக்கணும். ஏன்னா அப்போ வெப் கேம்பெயின்லாம் ஒண்ணுமே பெருசா தெரியாதுங்க. இன்டர்நெட்ல ஒரு டிவி வேற ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களோட ஒரே நாடு பத்திரிகையை வார இதெல்லாம் மாத்தி கொடுத்துருக்கேன். எனக்கு ரூம் எல்லாம் இருந்துச்சுங்க அங்க. அப்போ பிஜேபியில செலவே பண்ண மாட்டாங்க. பிஜேபின்னு மட்டும் இல்லைங்க, ஈவன் விஹெச்பி நீங்க எடுத்தீங்கன்னாலும் செலவே பண்ண மாட்டாங்க. பிஜேபியில பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்கன்னா மைசூர் பாகையே பாதியா உடைச்சு தான் கொடுப்பாங்க. எதுக்கு அவ்வளவு பெரிய மைசூர் பாகு 2ஆ உடைங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உட்காந்து உடைச்சுக்கிட்டே இருப்பான். என்னங்கன்னு கேட்டா எல்லாத்துக்கும் சுகருங்க, வேண்டாங்க பாதி உடைங்கன்றவாங்க. அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு அண்ணாமலையோட செலவு என்னங்க? எத்தனை லட்சம் ரூபா ஒரு மாசத்துக்கு செலவு பண்றாரு? யாரு கொடுக்குறா அந்த செலவுக்கு பணம்? ஒண்ணு டெல்லி மேலிடம் கொடுக்கணும். அப்ப அது பிஜேபியோட தனிப்பட்ட வளர்ச்சியா? டெல்லியில இருந்து அடிபம்ப வச்சு எல்லாம் பைப் மாதிரி எல்லாம் அடிச்சு விடுறாங்க பணத்தை. இங்க எவ்வளவு கோடி ரூபாங்க பணமே நாங்க கொடுக்கல அப்படின்னு பிஜேபி இந்த தேர்தலில் சொன்னாங்கன்னா அதை மாதிரி போய் எதுவும் கிடையாதுங்க, எல்லாருக்கும் தெரியாது. அப்போ அண்ணாமலையோட வளர்ச்சி, அவரோட தனிப்பட்ட முயற்சி, சூறாவளி சுற்றுப்பயணத்தின் எழுச்சி எல்லாம் போக டெல்லியிலிருந்து அடுத்து கொண்டு வரப்பட்ட பணத்தின் சுழற்சி, அதையும் சேர்த்து பாருங்க. பணம் இல்லாம நீங்க அரசியல் பண்ணிடுவீங்களா? திமுக ஒரு மாநாடு நடத்தினா எல்லாருமே அவங்க செலவு கை காசு போட்டு வந்துடுறாங்களா? வாய்ப்பே இல்லை. விஜய் வந்ததா சொல்றாங்க, நமக்கு தெரியாத நான் வந்திருக்கலாம் கூட நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு சினிமா ஸ்டார், வந்திருக்கலாம், அவருக்கு ரசிகர்கள் இருப்பாங்க, ஆதரவாளர்கள் இருப்பாங்க. ஆனா அடுத்தடுத்து அதான் அண்ணாமலையா தான் சொல்றாரு, அடுத்தடுத்து எப்படி நீங்க அரசியல் பண்ண போறீங்க? நீங்க பெரிய ஸ்டார் தான், அது எங்களுக்கு நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு அரசியல்வாதி 24 மணி நேரமும் 365 நாளும் அரசியல் பண்ணணுமே, அதை எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்கிறாருல. அது பண்றதுக்கு செலவும் இருக்குல்ல, அதையும் சேர்த்து சொல்லணும்ல. சாதாரண ஊர்ல அரசியல் பண்ற ஒரு சாதாரண கிராமம், எங்க கிராமத்துல 3 கிளை இருக்கு. அந்த கிராமத்து கிளையில இருக்கிற ஒரு அரசியல்வாதி தினமும் அரசியல் பண்ணுவதற்கு 1000 ரூபாய் வேணும். டெய்லி 1000 ரூபாய் எடுத்து வச்சாதான் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வெளியில போக முடியும். ஒன்றிய அளவுல நீங்க பாருங்க, பேரூர் அளவுல பாருங்க, அப்புறம் மாவட்ட அளவுல பாருங்க, என்ன செலவு வரும் அப்படின்னா. இந்த நாட்டுல உண்மையிலேயே நீங்க ஜனநாயகத்தை மலர வைக்கணும்னா எலக்டோரல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைக்கணும். ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷன், அப்படியான சீர்திருத்தங்களை அண்ணாமலை பேசுவாரே ஆனால்
உண்மையிலேயே அவரை நம்ம ஆதரிக்கலாம். ஆனா அப்படி அவர் பேசுறதே இல்லை. அவர் சராசரி அரசியல்வாதியாவே மாறிட்டார். நேற்றைக்கு அண்ணாமலை நடந்த அந்த கான்க்ளேவ்ல பேசும் பொழுது பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அக்கௌண்டபிளா இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நடுத்தர மக்களுடைய குரலாக அவங்க இல்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றாரு. 2014 மிடில் கிளாஸோட கனெக்ட் பண்ணி மோடி அவர்கள் வந்த அந்த காலத்தை ஒரு ட்ரையலா இங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிஜேபி எதுவும் பிளான்ல இருக்கா? பிஜேபியோட ஓட்டு வங்கிங்கிறது அந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஓட்டு வங்கிங்க. அதுல ஒன்றும் நம்ம சந்தேகமே பட வேண்டாம். அவங்க இந்த நிறைய பழைய திராவிட சித்தாந்தங்கள், இட ஒதுக்கீடு இதெல்லாம் அவங்க எதிர்க்கிறாங்க. அந்த ஓட்டு வங்கிக்கு பிளே பண்ணலாம். தமிழ்நாட்டில் அந்த ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்குங்கிறதான் கேள்வி. தமிழ்நாடு இடஒதுக்கீடு பிரின்சிபிள்ங்கிறது 100 இயர்ஸ் ஓல்டு பிரின்சிபிளுங்க. 100 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு முதியாமுலையார் கம்யூனல் ஜிஓ அப்படி இருக்கும்போது இங்க அந்த பிஜேபி பாலிடிக்ஸ் வட இந்தியாவில் ஈடுபட்ட மாதிரி இங்க ஈடுபடுமாங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் அதுல சந்தேகம் இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி வேணும்னா தலைவர்களுக்கு சேர்த்தான அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். பிஜேபிக்கும் அக்கௌண்டபிலிட்டி வேணும். அப்போ பிஜேபி அவங்க செலவை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். மாசம் மாசம் எங்களுக்கு இவ்வளவு செலவாகுது, நேஷனல் பிஜேபி இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது, நாங்கள்லாம் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம், என்னோட நண்பர்கள், அவர் அடிக்கடி நண்பர்கள் சொல்லுவார், என் நண்பர்கள் தான் என்னை வாழ வைக்கிறாங்க, நண்பர்கள்லாம் எவ்வளவு கொடுக்காங்க, எதையுமே எதிர்பார்க்காம மாசம் மாசம் ₹1,00,000 செலவு பண்றாங்களா நண்பர்கள்? அப்பேற்பட்ட நண்பர்கள் உலகத்துல எங்க இருக்காங்க? இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும்ல. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார், இனிமே உயிரே போனாலும் ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் இல்ல. நேற்று வந்ததும் அதுதான் உடைச்சாரு. முதல்ல உடைச்சது அதான், போகும்போது அதான் சொல்லிட்டு போனாருங்க, உயிரே போனாலும் இனிமேல் ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் இல்லைன்னு. அது ஒரு 3 மாசம் கழிச்சு வந்த உடனே அந்த மைக் எல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ண வேற சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏர்போர்ட்டையும் மைக்கையும் மிஸ் பண்றதுதான் அவருக்கு எக்ஸம்ஷன் உண்டு. ஆனா தலைவர்களும் கமலாலயத்துல கேட்டுட்டுதான் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கு தளர்வு வந்துச்சாங்கிறதெல்லாம் இன்னைக்கு மையக்குழு கூட்டத்திற்கு பிறகு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு ஷிஃப்ட் ஆஃப் பவர் அப்படிங்கிறது பாஜகவில் நடக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அண்ணாமலை வந்துட்டார் அப்படின்னும் பொழுது எச்ராஜா அவர்கள் அந்த டிரான்ஸ்பர் அந்த குழு பண்ணணும் அப்படிங்கிற இடம் இருக்கு. நேற்றைய அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை இதுக்கப்புறம் அவருடைய பாலிடிக்ஸ் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? அண்ணாமலை பாலிடிக்ஸ்ல அதிரடி முதல்ல இருந்தே அவர் ஒரு அதிரடி பொலிட்டீஷியனா தான் இருக்கிறாரு. ஒரு 3 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுல நூக்கன் கார்னர் அண்ணாமலை பேர் போய் சேர்ந்திருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. பிஜேபியோட ஓட்டு வங்கி அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் நீங்க பிரிக்கத்தான் செய்யணும். அண்ணாமலைக்கு பின் வளர்ச்சி இருக்கு. வெற்றி பெறக்கூடிய அளவு வளர்ச்சியா, அளவுக்கு வளர்ச்சியா, ஒரு கூட்டணியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியா, இல்ல தனித்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியா, இதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனால் அண்ணாமலையோட நேற்றைய பிரஸ் மீட்டு, அதுக்கு முன்பு அவர் கொடுத்த ஏர்போர்ட் பேட்டி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த விஜயோட வருகை என்பது பிஜேபியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கு பதில் சொல்றாரு. அவரு பதில் சொல்ல விரும்பலைன்னா கடந்து போயிருக்கலாம். பதில் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, விஜயோட வருகையினால பிஜேபி ஓட்டு வங்கிக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர் சொன்னதெல்லாம் திராவிட கொள்கை தான், தமிழ்நாட்டில் திராவிட கொள்கைகள் பேசுற திமுக அண்ணா திமுக மாதிரி பல கட்சிகள் இருக்கு, அவர்களோட ஓட்டு வங்கியை தான் விஜய் பாதிப்பாரு, ஏன்னா ப்ரோ திராவிடன் ஓட் பேங்க் தான் ஸ்பிளிட் ஆகும் என்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னார். அது சரியான கருத்து அல்ல. என்ன காரணம்னா, திமுக அண்ணா திமுக ரெண்டும் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடுவதற்கு அல்லது அவர்களுக்கான ஒரு முகம்தான் இந்த புதிய வரவுகள். அடிப்படையில் இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? திமுக அண்ணா திமுக ரெண்டு வேணாங்க, 2 பேரும் என்னங்க செஞ்சாங்க, மாத்தி மாத்தி குற்றம் சாட்டுவாங்க, 2 பேருமே ஊழல் தான், இப்படியான ஒரு பிம்பம். இதுக்கு மாற்று, இந்த மாற்ற பலரும் ட்ரை பண்ணாங்க. இப்போ உதாரணமா 89 மூப்பனார் முதல்வர், மூப்பனாரை முதல்வர் இருக்கணும். அப்போ பிரதமர் ராஜீவ்காந்தி பிரச்சாரம் பண்றாரு. என்ன, திமுக அண்ணா திமுக 2 வேண்டாம், அண்ணா திமுக 2 பிளவுபட்டு இருக்கு, 2 பேரும் ஒண்ணுதான். காமராஜரே அண்ணா திமுக வரும்போது தோற்று வைக்கப்படும் போது 1972 தோற்று வைக்கப்படும் போது நாங்க 69 கலைஞர் முதலமைச்சரான பிறகு திமுக மாணவர் அணியில முரண்பட்டு காமராஜர் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு நான் நார்வேல் போயிட்டேன். அப்ப காலேஜ் எனக்கு 3rd இயர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல என்னோட நண்பர், அவர் தான் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் தலைவர், அவர் ஊர்க்காரர், என்னோட சீனியர். சரி, காமராஜர் நார்வேல் நிற்கிறாரு, வாங்க பிரச்சாரத்துக்குன்னு ஒரு மாணவர் பட்டாளம். அப்போ ரைட்டு, அங்க போய் நேசமணி பங்களால வராண்டால படுத்து ஒரு 10 நாள் காமராஜருடைய டிராவல். தலைவர் கொண்டிருக்கிறார், இதோ விட்டார், இதெல்லாம் எங்க வேலை.
இரவு பகலா வந்து பிரச்சாரம், அப்புறம் வந்து தெருமுனை பிரச்சாரம், மீட்டிங், வேன்ல இது கார்ல இருந்துகிட்டே ஒலிபெருக்கில பேசுறது. இப்படி 10 நாள் காமராஜர் வெற்றி பெற்றார். காமராஜர் ஏற்கனவே அங்க வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான செல்வாக்கெல்லாம் இருந்தது. மாணவர்கள் நிறைய பிரச்சாரமும் இருந்துச்சுங்க. மாணவர்கள் தான் தோற்கடிச்சோம் காமராஜரை. 67 காமராஜர் தோற்கடிக்கப்பட வேண்டும்னு 67ல நாங்க போயிருக்கோம். விருதுநகர் சீனிவாசனுக்கு ஆதரவா. காமராஜர் ஜெயிக்க வேண்டும்னு 2 வருஷம் கழிச்சு போறோம். எவ்வளவு பெரிய நிலைப்பாடு மாற்றம் பாருங்க. அப்போ 71 தேர்தல் வரும்போது சிவாஜி வந்து மிகப்பெரிய காங்கிரஸ் ஸ்டார். அவரோட கிராம்ஃபோன் பிளேட், அப்ப தலைவர்கள் பேச்செல்லாம் வந்து ஒலிநாடாவே வரல. ஒரு பெரிய கிராம்ஃபோன் பிளேட், அது 78 ஆர்பிஎம் நினைக்கிறேங்க. ரொம்ப பெருசா இருக்கும். பெரிய தோசைகள் மாதிரி இருக்கும். சின்ன இது கூட அப்பதான் வருது. அதுல வந்து 2 சைடும் சிவாஜி பேச்சு வரும். நான் தமிழன் அப்படின்னு பேசுவாரு. அதைத்தான் வந்து ஒவ்வொரு மீட்டிங் முன்னாடியும் போடுவோம். இப்படி வந்து அப்பவும் தேர்தல் பணி. ஆனா வந்து திமுகவோட கூட்டணி மிக வலிமையான கூட்டணி. கூட்டணி கணக்கு எங்களுக்கு தெரியல. அப்போ மாணவர்கள் காமராஜரும் ராஜாஜியும் சேர்றாங்க. திமுக கலைஞர் ஆட்சிக்கு எதிரான உணர்வு இருக்கு. இப்ப போடுற இந்திய கால்குலேஷன் தாங்க. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு, அதிருப்தி இருக்கு. அதனால வந்து இந்த அணி ஜெயிச்சிரும். 2 பிரதான களத்துல இருந்து 2 பிரதான வேட்பாளர்கள் தான். ஆங்காங்கே வந்து ஜனசங்கம் பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் ஆங்காங்கே நிக்குதுங்க. ரொம்ப எளிதா வந்து காமராஜர் ஜெயிச்சிருவாரு. ஆனா ஜெயிக்கவே இல்லைங்க. 184 சீட் வந்து திமுக. எங்க ஹாஸ்டல்லையே வந்து மேல் மாடி திமுக ஆதரவு மாணவர்கள், நாங்க கீழ் மாடி இந்த இப்ப பழைய காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு போனவர்கள். மேல் மாடி ஒரே குதூகலமா கும்மாளமா கைதட்டலா இருக்கு. நாங்க எல்லாம் கீழ் மாடியில விளக்கணைச்சிட்டு பம்மி இருக்கிறோம். மதுரைக்கு போறதுக்கே பயமா இருக்கு. இப்படியான ஒரு சூழல். 72 திமுக உடைஞ்சு போச்சு. அப்போ அந்த பழைய நான் அப்போ இதுக்கே வந்துட்டேங்க, ஜாபுக்கே வந்துட்டேன், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அப்போ நாங்க என்ன நினைச்சோம்னா, இந்த கூட்டணி கணக்கு, இதே கூட்டணி கணக்கு தான். எதுக்காக சொல்ல வரேன்னா, இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் எல்லாருக்கும் இருக்கு. கூட்டணி கணக்குல கலைஞர் எப்படி ஜெயிச்சாருங்க? இந்த கூட்டணியில் தான் ஜெயிச்சாரு. அப்ப நடுவுல ஜெயகாந்தன் வந்து ஜெயபேரியின் பத்திரிகை நடத்தியிருந்தாரு. அவர் கலைஞர் ஜெயிச்சதுக்கு ரஷ்யாவிலிருந்து வந்த ரகசிய மை தான் காரணம். அந்த மைய வந்து ஒவ்வொருத்தரும் விரல்ல வச்சுட்டு வந்து அப்படியே அழிச்சிட்டாங்க. எல்லாமே பொய் ஓட்டுன்னு அவரு இன்னொரு ஆங்கிள்லாம் அது கொடுத்தாரு. காமராஜரே சொல்லிட்டாரு, மையாவது பொய்யாவதுன்னு ஜனங்க நமக்கு ஓட்டு போடல அவ்வளவுதான் அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளா அதை முடிச்சிட்டாரு. அது அந்த காலத்து இவிஎம் பேட்டரி மாற்றம் மாதிரி. இதேதான் இவிஎம் பேட்டரி மாற்றம். அப்புறம் வந்து இப்ப மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் என்னெல்லாம் சொல்லுங்க, 3ஆம் தேதி நாளைக்கு தானே, 3ஆம் தேதி நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு பேச போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருங்க. இந்த மைய வச்சு தானேயா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. தோத்ததுக்கு காரணம் தேடுறதுதான் வந்து உண்மையிலேயே பெரிய கலை அரசியல்ல. அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆர் பெரிய முகம், ஸ்டாரு. இப்ப விஜய் வந்திருக்காரு. எம்ஜிஆர் அளவுக்கு விஜய்க்கான அரசியல் பின்புலம் இல்லைங்க. ஆனா எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அரசியல் பின்புலம். அப்ப நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, கூட்டணி கணக்கு அப்போ பழைய காங்கிரஸ், ராஜாஜி, எம்ஜிஆர் இப்படியான ஒரு கூட்டணி 72ல அமைந்தால் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். அதுக்கு இது ஒரு எல்லாரும் நீங்க இப்ப கூட நீங்க புரிஞ்சக்கூடிய கால்குலேஷன் தான். நானும் என்னோட ஒரு நண்பருங்க, அவரு வழக்கறிஞர், அப்புறம் ஹைகோர்ட்ல பணியாற்றினாரு. நானும் அவரோடையும் பணியாற்றினேன். கன்சாமின் பேரு, இப்ப மறைந்து விட்டார். நாங்க எல்லாம் காமராஜர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்டு அவரை இங்க திருமலக்குள்ள ரோட்ல போய் பாக்குறோம். அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார், 2மே ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தாங்க. எந்த அவர் வந்து ரொம்ப பிளைன் ஸ்பீக்கிங். அவரு ஒரு சராசரி அரசியல் வாதி மாதிரி பேச வரவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் அவர் பேச மாட்டார். என்னடா இப்படி சொல்லிட்டாரு சொல்லி நான்லாம் அப்பவே வந்து உடனே அதுல இருந்து ஒதுங்கிட்டேன். இவரெல்லாம் வந்து கன்சாமி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அதுல ஓடினாரு, பழைய காங்கிரஸ் இதுல. அப்புறம் திண்டுக்கல் தேர்தல் வரும்போது நாங்க திண்டுக்கல் தேர்தல் அந்த பிரச்சாரத்துக்கு போயிட்டோம். எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. வரிசையா அதிமுகவுக்கு இடைத்தேர்தல் பூரா வெற்றி. இப்படி சரித்திரமே மாறிடுச்சு. ஆனால் கூட்டணி என்று வரும்போது, அந்த கூட்டணி யுகம் பிறந்த பிறகு முரண்பட்ட கட்சிகளாக இருந்தாலும், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாக இருந்தாலும், எல்லா மட்டைகளும் சேர்ந்தால் அந்த மட்டைகளுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். இன்றைக்கும் அது பொருந்துங்க. திமுக கூட்டணி, அது திமுக மேல அதிருப்தி, அது இது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, விஜய் வர்றதுனால திராவிட ஓட்டு வங்கி தானே சேதரும், எங்களுக்கு மூணாவோட இதுங்கிறாரு திராவிட ஓட்டு. ஆனா இப்படி பாருங்க, அதிமுக திமுக இந்த 2க்கு எதிர்ப்பான ஓட்டு வங்கியை தானே பிஜேபியும் வந்து எதிர்கொள்ளணும்.
விஜயும் அதைத்தானே எதிர்கொள்ளணும், சீமான் சீமானும் அதைத்தானே எதிர்கொள்ளணும். இன்னும் மத்த சுயேட்சைகள் எல்லாருமே அப்படித்தானே பிரச்சாரம் பண்ணி ஆகணும். ஒரு தொகுதியில திமுகவும் நிக்கும், அதிமுகவும் நிக்கும்னா, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நிக்கும்னா, அப்ப திமுக அதிமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டு வங்கி தானே பிளவுபடும். அப்ப பிஜேபிக்கு எப்படி அதுல நஷ்டம் வராம இருக்கும்? சரி, என்ன ஓட்டு வாங்குவாரு அதுதான் நமக்கு தெரியாது. அதனால எல்லாருக்குமே நஷ்டம் வரும். நீண்ட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.